பிடிக்கிற நீ? என்ன பத்தி இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க நீங்க? சத்தியமா நான் சுருட்டு பிடிக்க மாட்டேன்பா. சத்தியமான சுருட்டு பிடிக்கிறதல்ல நீ? நிச்சயமா கிடையாது. சிகரெட் தான் பிடிப்பேன். சிகரெட்டா பிடிக்கிற? உன் மோர கட்டிக்கு சிகரெட் ஒண்ணுதான் குறைச்சது. பீடி எப்படிடா? செலவு கம்மியாகும். உங்ககிட்ட பீடி இருக்கப்பா? எங்கிட்ட பீடி கேட்கற நீ? இனிமே சிகரெட் பீடி பிடிக்கிறது தெரிஞ்சது வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதுதான். என்னப்பா இது நெருப்புட்டி தூக்கி அடிச்சிட்டீங்க? நான் சிகரெட் பீடி பிடிக்கிறதுக்காக நெருப்புட்டி வச்சுக்கலப்பா. பின்ன எதுக்குடா நெருப்புட்டி வச்சிருக்கிற? பரம்பரை புத்தி எனக்கு வந்துருச்சு. என்னடா இல்லது பரம்பரை புத்தி? ஏதாவது குடிசைய பார்த்தா கொளுத்தணும் போல ஒரு ஆசை வருதுப்பா. என்னடா அது குடிச்சா கொளுத்துறது? உனக்கு இதெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்கடா? யாரும் சொல்லி கொடுக்கலப்பா. பேப்பர்ல படிச்சேன், உங்ககிட்ட வந்து உளறிட்டேன். குடிசை கொளுத்துறதுன்னு ஒண்ணு நினைவுது. அப்பா உங்க முதலாளிக்கு அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கு ஏதோ ஒரு நிலம் இருக்குதான், அங்க கூட யாரோ குடிசையோட எரிஞ்சு போயிட்டாங்களாமே. அந்த நிலத்தை எங்க கோபி விலை கேட்கிறான். உங்களால வாங்கி தர முடியுமா? அந்த நிலத்தையா? ஆமா. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வேண்டியது கமிஷன் கொடுத்துருவான். கமிஷன் கொடுப்பானா? நிச்சயமா. நீங்க எவ்வளவு கமிஷன் கேக்குறீங்களோ அவ்வளவு வாங்கி தரேன். அப்ப சரி, கண்டிப்பா நிலத்தை நான் வாங்கி கொடுக்குறேன். அதானே பார்த்தேன். கமிஷன் கிடைச்சா நீங்க என்னையே வித்துருவீங்களே. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், என் அம்மா நிஜமாவே செத்துதான் போயிட்டாங்களா இல்ல நீங்க கமிஷனுக்காக அப்படி? அறிவு கட்டவன, நான் தான் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வரேன், நீ காரதான ஓட்டிக்கிட்டு வர. ஏன் மாட்டை வரன்ற மாதிரி ஏன்ற? ஏடா நடு ரோட்ல வண்டி ஓட்டுறிய, உனக்கு அறிவு இருக்கா? என்கிட்ட இல்லப்பா. உனக்கு தேவைப்பட்டா வேற யாருக்கிட்டயாவது போய் கேட்டு. ஆமாண்டா, நீதான் காலேஜுக்கு மாட்டு வண்டியில வரைய வெக்கமா இல்ல? மாட்டு வண்டியில வர வெக்கமா இல்ல, காலேஜுக்கு வரதான் வெக்கமா இருக்கு. உங்ககிட்ட பேசுறத விட ஏதாவது குட்டிச்சு போய் பேசலாம்டா. அது அவங்கள வராங்க, அவங்க கிட்ட பேசு. ஏய் என்னப்பா நடு ரோட்ல வண்டியை நிறுத்திட்டு அரட்டை அடிக்கிறீங்க? எடுப்பா வண்டிய. இந்த ரமேஷ், இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஏய் குடுமி, நாட்டுப்புறம் வண்டி ஏறா. ஆமாண்டா, நான் நாட்டுப்புறம் தான். நீ மட்டும் என்னடா நாட்டுப்புறத்துல விளையிற அரிசி தின்னுதானடா உடம்பு இப்படி வளர்த்து வச்சிருக்கிற? டவுன்ல விளையிற குரோட்டன்ஸ் திங்கிறது தானே நாட்டுப்புறமா? நாட்டுப்புறம் நான் மட்டும் தானா? உங்க அப்பா தர்மராஜ், மீனா அப்பா நாகபூஷணம், ஏன் அப்பா ஏழுமலை, எல்லாம் ஒரே நாட்டுப்புறம் தான். களத்தூரை பத்தி கேவலமா பேசாத வேணாம். ஏய் அதிகமா பேசாத, அப்புறம் எங்க அப்பாட்ட சொல்லி உங்க அப்பா ஏழுமலைய வேலையை விட்டு நீக்கிட்டு சொல்லுவேன். ஜாக்கிரதை. அதான் நடக்காது. எங்க அப்பா கணக்கு பிள்ளை, வெளியில நிமிஷம் கணக்கு கேட்பாரு. மூட வாய. சரிதான் போடா. யார் யாரோ சொல்லியே நான் வாய மூடலையா, நீ சொல்லியா மூட போற? உனக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, நல்லா பேச தெரியுது, வேற ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் நான் அரசியல்வாதியா போயிடலாம்னு பாக்குறேன். ஐயோ, நீ பேசுறது யாருக்குமே புரியாதே. அப்ப நான் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதுதான். மணி அடிச்சாச்சா, வண்டி நவுத்துறா. ஏனாவது அன்பிற்கும் மதற்பிற்கும் முறைய மாணவர்களே, ஏனாவது அன்புக்குரிய மாணவிகளே. என்ன அன்புக்குரிய மாணவிகள்? மரியாதை மரியாதை. மன்னிக்கவும், ஏனாவது அன்புக்கு உரிமையில்லாத மாணவிகளே, தாய்மார்களே. தாய்மார்களா? எங்களுக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சு? தாய்மார்கள் சொன்ன பல்ல உடைப்பேன். மன்னிக்கவும், ஏனாவது குழந்தைகளே. நீ மரியாதையா போறது இல்ல. நண்பர்களே, நீங்கள் ரமேஷிற்கு ஓட்டளித்தால் உங்களுக்கு ரூபாய்க்கு 3 படி வேர்க்கடலை தருவோம். வேண்டாம் வேண்டாம், அனாவசியமா வாக்குறுதி கொடுக்காத, அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பேன். நண்பர்களே, இன்று நமது அருமை நண்பர் ரமேஷ் கல்லூரிக்கு வரும் வழியில யாரோ நாசகாரர்கள், விஷமிகள், குண்டர்கள் அவரை கொல்ல சதி செய்து அவர் வரும் பாதையிலே தீபாவளி கேப் வைத்து அதை வெடித்திருக்கிறார்கள். அமைதி அமைதி, ரமேஷ் உயிருக்கு ஆபத்தில்லை. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சதி நடந்திருந்தும் நமது அருமை நண்பர் ரமேஷ் துணிவுடன் நின்று நம்முடைய வந்திருக்கிறார். நண்பர்களே, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை. போட்டினை போட்டு வேட்டினை வைத்து நாட்டினை காத்திட நல்ல பல வழிகள் இருக்கையில பொட்டிடுவோம் மொட்டுக்களை, கேட்டிடுவோம் ஆட்டுக்களை, மறந்திடுவோம் குற்றச்சாட்டுக்களை என்று கூறி இன்னமும் 4 கூட்டங்களில் பேச இருப்பதால் விடைபெறுகிறேன். வணக்கம். அதை கூட நீ கவனிக்கலையா? அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டேன். போகட்டும், அவங்க எல்லாம் போனா என்ன, நீ இருந்து என் பேச்ச கேட்கறதுக்கு அது போதும் ராக்கி எனக்கு. ஆமா, அப்படியே என் பேச்சு கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டிய, அவ்வளவு நல்லா இருந்ததா? என் லுங்கி இந்த டெஸ்க்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, என்னால எந்திரிச்சு போகவே முடியல, கொஞ்சம் எடுத்து விட. இவ்வளவுதானா? இப்படின்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் பேசுறதுக்கு முன்னாலேயே எல்லாரும் ட்ரெஸ்ஸையும் டெஸ்க்ல மாட்டி விட்டு போயிருப்பேன். ஆமா, நீ கோபிக்கு இவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தும் ரமேஷ் பக்கம் பேசினியே, நல்லா இருக்கா? ஏன் என்ன தப்பு? ரமேஷ் தோக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் அவன் பக்கம் பேசினேன். எப்படி எப்படி? ஆமா, அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா?
சார் உங்களுக்கு கம்பராமாயண புஸ்தகத்தை பார்க்காம தெரியாதா? தமிழ் பேராசிரியர் பேண்ட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறது பொருந்துமா? ஒரு நாட்டினுடைய பண்பு டிரெஸ்லயா இருக்கு சார் ட்ரெஸ்ல பண்பே கிடையாதுன்னா ஒருத்தருக்குமே ஒண்ணு ட்ரெஸ்ஸே வேண்டாமே சார். சைலன்ஸ். பாடத்தை கவனிங்க. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஏன் சார்? அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக காதல். ஆஹா, காதல்னா என்ன சார்? கிளாஸ் ரூம்ல பேசுற பேச்சா இது? காதலை பத்தி கிளாஸ்ல பேசலாமா? சார் நீங்க தானே சார் காதலை பத்தி பேச்ச ஆரம்பிச்சீங்க. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் நீங்களே, அது மட்டும் காதல் இல்லையா? சைலன்ஸ். அறிவு கிட்ட ஜென்மம். கம்பர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி, அது தெய்வீக காதல். எல்லாரும் பாடத்தை கவனிங்க. எண்ணறு நலத்தினாள் இணையல் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அடாடா, கம்பர் என்ன அருமையா சொல்லியிருக்காரு. இன்னொரு பாட்டு சொல்றேன், அதையும் கேளுங்க. ஒருவரை ஒருவரதும் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் மாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். இரண்டாவது பாட்டை நிதானமா கொஞ்சம் கவனமா கேளுங்க. பருகிய நோக்கெனும் பாசத்தார் பிணித்து ஒருவரை ஒருவரதும் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் மாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். கவனிச்சீங்களா? வரிசிலை அண்ணலும் மாட்கண். கோபி என்னமோ எழுதி மீனாட்ட கொடுக்கறா சார். கோபி, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? போய் சார். சார் நான் எதையும் எழுதி மீனா கிட்ட கொடுக்கல சார், வந்து முனியப்ப கிட்ட தான் சார் கொடுத்தேன் சார். முனி சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், நான் ராக்கி கிட்ட கொடுத்துட்டேன். ராக்கி எனக்கு தெரியாது சார், நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஐ அம் சாரி சார், நான் கீழே போட்டுட்டேன் சார். இல்ல சார், அவ அத மீனாட்ட கொடுத்தத நானே பார்த்தேன் சார், அது லவ் லெட்டர் சார். சார் நீங்க கிளாஸ் நடத்தும் போது இவரே சார் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. வர வர நம்ம கிளாஸ் ரொம்ப மோசமா போயிடுச்சு சார். ஆமா சார், வேற யாராவது நல்ல வாத்தியாரா போடல சார். சரி சார், நீங்களே இருக்கு சார். Sit down. மீனா, stand up. எங்க இந்த லெட்டர்? சார் அதை கிழிச்சு போட்டேன் சார். அதுல என்ன எழுதிருந்தது? வந்து சார் என்ன சார் இது? பொறுத்தியாருக்கு எழுதின லெட்டர்ல என்ன எழுதிருந்ததுன்னு கேக்குறீங்களா? இதான் நாகரிகமா? அதுல என்ன எழுதிருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அன்பே. முனி. சார் அப்படிதான் சார் அவ லெட்டர் ஆரம்பிச்சிருந்தான். அன்பேக்கு அப்புறம் ஆறுகிறே. ராக்கி, அன்பேக்கு அடுத்து ஆறுகிறே தான் சார். நீங்க வேணா காதல் பண்றவங்க யாராவது கேட்டு பாருங்களேன். sit down. என்னப்பா கோபி, என்னப்பா இதெல்லாம்? வாட் இஸ் திஸ்? சார் ஐ எம் சாரி சார், தப்புதான் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நாளைக்கு உங்க அப்பா கூட்டிட்டு வந்து என்ன பாரு. சார் வந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அப்படின்னா உங்க அம்மா கூட்டிட்டு வா சார். இல்லன்னா உன்னை என் கிளாஸ்லயே சேர்க்க முடியாது. டேய் முனி, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த ராஸ்கல் ரமேஷும் நோக்கினான். மீனா, மீனா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? என்ன கோபி? உனக்கு தான் தெரியுமே, ப்ரொஃபசர் வந்து அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் அம்மாவுக்கு எங்க போவேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இல்ல நீயும் எனக்கு அம்மாவை வந்துரு. என்னது? அதாவது ஒண்ணு இல்ல, எனக்கா கொஞ்ச நேரம் கழுவி மாதிரி வேஷம் போட்டுட்டு ப்ரொஃபசர்ட்ட வந்து, சார் என் மகன் கோபையா மன்னிச்சிடுங்கத்தா, அவன் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லு. ப்ரொஃபசர் உடனே மன்னிச்சிருவார். ப்ரொஃபசர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கிட்டுவேன். என்ன ஒண்ணு செய்ய மாட்டார், உன்னைத்தான் டிஸ்மிஸ் பண்ணுவார். ஒண்ணு செய்ய மாட்டார், என்னத்தான் டிஸ்மிஸ் பண்ணுவார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அது எனக்கு அம்மாவை நடிச்சிறேன். நோ நோ, இன்னைக்கு எனக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு. பை பை. ராக்கி, ராக்கி, ஐயோ நீ பாக்குறதுக்கு அம்மா மாதிரியே இருக்க. ஐ மீன், அதாவது இப்ப நம்ம ப்ரொஃபசர் வந்து எங்க அம்மா மாதிரி வந்து நீ மன்னிப்பு கேட்கணும். மை காட், எனக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு. ராக்கி, அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் டெய்லர்ட்ட போய் ட்ரெஸ் தைக்க கொடுக்கணும். இத பாரு, நீ ப்ரொஃபசர் வந்து எனக்கா மன்னிப்பு கேட்கல, என் மானமே போயிடும். நான் டெய்லர்ட்ட போய் ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கலைன்னா ஏமானமே போயிடும். அப்படி என்ன இம்மீடியட்டா உனக்கு புது ட்ரெஸ் தேவை? அப்படி என்ன இமீடியட்டா உனக்கு புது அம்மா தேவை? இத பாரு, நீ எனக்கு மட்டும் உதவி செய்யல, நான் ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவேன். ஐயோ வேண்டாம் கோபி, பிளீஸ் கோபி, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. இது குளிர்காலம், பச்சத்துல விழுந்தா ஜலதோஷம் பிடிக்கும். செத்து போறவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சா என்ன? கெட்டு போய் மேலோகம் போகும்போது தும்மல் வரும், அது அபசகுணம். உன்னை வந்து பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். அதுக்கு கூட என்னால உதவி செய்ய முடியாது. என் செருப்பை கிளாஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன். மன்னிக்கணும் கோபி, நீ வேற யார்ட்டாவது உதவி கேள. ஐயோ
இன்னைக்கு நான் ஒரு மார்வேஷ போட்டியில கலந்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வருஷமாவது நான் நிச்சயமா ஜெயிக்கத்தான் போறேன். இந்த வருஷமும் நீ நிச்சயமா தோக்கத்தான் போற. ஐயோ, இந்த முனியப்பா வேற காணுமே. அவனை கேட்டாலாவது ஏதாவது ஐடியா கொடுப்பான், இல்ல ஏதாவது அம்மாவையாவது புடிச்சு கொடுப்பான். நான் என்ன செய்யறது? ஓ கோபியா, உங்க அம்மா அழைச்சிட்டு வந்திருக்கியா? அழைச்சிட்டு வந்திருக்கேன் சார். சார், பொண்ணுனா பேய இறங்குன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் ஒரு பொண்ணு. நீங்க மனசு இறங்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் அழைச்சிட்டு வா. அழைச்சு வரேன் சார்.